இவர்தான் குமார். குமார், என்ன நான் சொல்லிருக்கேன், என் பொண்ணை உனக்கு கல்யாணம் கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த ஆட்சியும் இல்லை. ஒரு கண்டிஷன், எனக்கு வரக்கூடிய மாற்றம் என் பொண்ணு மட்டும் இல்லாம என்னுடைய சொத்துக்களை பொறுப்பா நிர்வகிக்கக்கூடிய சமூகவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக உனக்கு ஒரு பரிசு வச்சுக்கிறேன். என்ன ஏற்கனவே எஸ்எஸ்எல்சியில 3 கோப் வச்சிருக்கோம். மறுபடியும் பரிசுங்கிறானே பயமா இருக்கா? இவன் சொந்த வளர்ச்சியில் எங்கேயாவது ஒரு வேலை செய்யும். என்னங்க என்ன வேலை செய்யோ ஒரு சம்பளம் வாங்கியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மொத்தம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு அது என்கிட்ட சொன்னாலும் காட்டணும். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பேசுவேன். ஓகே ஓகே ஒரு கண்டிஷன். குமார், வேற ஏதாவது குறுக்கு வழியில் இருந்த 1000 ரூபாய் கடன் வாங்கியோ இல்லை மன்னோட விஷயத்தை சொல்லி தெரிஞ்சு கூட்டாடியோ என்ன வந்து நான் திருப்பட்டா இல்லை 1000 ரூபாய் சம்பாதிச்சு சொல்லுது. ஒரு கண்டிஷன், கேஷா போடாம செக் வந்து ஒத்துக்க மாட்டோம். என்னடாடி அவர் 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்து எனக்கு என்ன அனுப்புது? ஏதாவது சொன்ன செலவுதான். ஒருவேளை உங்க காவல் வரவாங்கிறதுக்காக அது போதவாதங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு வேலையை செஞ்சானா அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையை இருக்கணும். இந்த வயசுல இருக்கிறான். அதுக்காக தான் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ண சார், என்ன பண்ண சார்? என்ன சார் வர்றவங்க 5 லட்சம் சீட்டை கையில் கொடுத்து என்ன பண்ணாங்க? அடுத்த ஸ்டாப் இறங்குங்க. இல்லைன்னா அடுத்த ஸ்டாப் இறங்க சார். அவருக்கு டிக்கெட் கொடுத்துங்க. கொஞ்சம் மாற்றி கொடுத்துறேன். பக்கத்துல எங்கேயாவது சீட்டை மாற்றி அந்த 20 பைசா கொடுத்துட்டு போனீங்கன்னா ஆமா 20 பைசா இந்த ஹோட்டல்ல காப்பு சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் சொல்லி மாற்றி அந்த 20 பைசா இந்த மாற்றத்துக்காக தான் ஒரு எனக்கு ஆஃபீஸ் சாப்பிட்டா சீக்கிரம் சாப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கு ஆஃபீஸ் இதோ இல்லையா 10 ரூபாய் ஒரு காசு சாப்பிட்டு 30 காசு 10 ரூபாய் 30 லட்சம் செலவு. ஒரு வேலை கட்டணும் 5 ரூபாய் 10 ரூபாய் எங்க போல என்னன்னு வேலை சொல்றீங்க? என் கையில சில்லறை இல்லை. நான் சாப்பிடணும் காசு சாப்பிட வந்துட்டு தப்படிக்க எனக்கு நேரம் இல்லை. சில்லறை எவ்வளோ போல இல்லைன்னா தர்ம நாட்டில் எழுதிட்டு போறேன். அதுவும் எவ்வளோ லட்சக்காரன் நினைச்சுக்கிறேன். இந்த 10 ரூபாய் நீ வச்சுக்கிறேன். 30 பைசா கொண்டு வந்து 3 லட்சம் வச்சு நான் 10 ரூபாய் வாங்கிக்கிறேன். நம்மளே இப்படித்தானே பேசுவான். 30 பைசா காசு சாப்பிட்டு 10 ரூபாய் நிச்சயம் பேசுவான். 2-3 ரூபாய் காசா ஏன் 2-3 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க? அது வரைக்கும் இந்த 20 பைசா நாங்க காசு எடுக்கணுமா? ஒரு 4 வருஷம் என் லைஃப்ல எல்லாமே பிளான் பண்ணுறேன். 30 பைசா இல்லையா 3 ரூபாய் 80 பைசா 2 ரூபாய் 3 ரூபாய் கேட்டா தாராளமா கேட்டா கொடுக்கலாம். 30 பைசா காப்பி சட்டை கேட்டாதான்
அந்த 10 ரூபாய் முடியா யார் மாத்திரம் உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஒரே சிக்கலா போச்சு. நீங்க வந்து கவலைப்படாது. எப்படியும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்தா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ரங்கநாதன் கம்பெனி அதே வீட்டு ரொம்ப பக்கம் எங்க ஆபீஸ்ல இருந்து 1 மைல் தூரம் இருக்காங்க. நானே சாயங்காலம் வீடு நடந்து வந்து கொடுத்தேன். நீங்க நடந்து வருவீங்களோ இல்ல பறந்து வருவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த 20 பேருக்கோட போயிருக்கலாம். நிஜமாவே அந்த பணம் போயிடுச்சு நினைக்கிறீங்க போது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஒரு செதுமை. என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க? செதுமை. அதை நான் சாயந்தரம் தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஏமாத்திட்டேன்? உங்களெல்லாம் ஜென்டில்மேன். கடவுளே, வாய் பார்த்து மசால் தோசை பூரி சீக்கிரமாக கூட. ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கேன்னா நீங்க போயிருப்பீங்க. சும்மாவா போயிருப்பீங்க? அயோக்கிய என்று சொன்னாங்க. ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் என்ன பட்டம் போட்டையெல்லாம் செவிக்கவே கூடாது அப்படின்னு போயிருக்கு. ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, உண்மையிலே நீங்க நல்லா வச்சிருக்கேன். அக்கா வரை இருக்கு, எடுத்து படுத்தீங்க. அப்படி வாங்க. சுமதியா எப்போ வந்து சொல்லம்மா இந்த காஃபி சாப்பிடும் பஸ்ல என்ன போட்டா என்ன இருக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது போயிடுது. சுமதி அப்புறம் என்ன விஷயம்? இல்ல இந்த பக்கம் வேலையா வந்தா உன் ஞாபகம் வந்தது. உன்னையும் பார்த்துட்டு போனாங்க. ஆமா, உன் புருஷமா கையிலே சம்பாதிக்கிறானே, வேலை விட்டுட்டேன். இந்த குழந்தை குட்டிக்கிற பார்த்துட்டு வீட்டோட நிம்மதியா இருப்பியா? இது என்ன வீடு நிறைய பேசரும் பிரச்சனை. சுமதி, ஒருத்தர் சம்பாதிக்கணும். இந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ முடியாது. நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறதுனாலதான் சந்தோஷமா வாழ முடியும். நீ என்னதான் சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை நடத்திட்டு போறது ஒரு பொண்ணு கலக்கு. அதுதான் நீ பெற்ற பிள்ளைங்க அம்மா அம்மா 4 வழி வருது. அதை பார்த்த பிள்ளைங்க மாதிரியா என்ன பண்ண சொல்றேன்? காலையில எழுந்தா ஆஃபீஸ் போற அவசரம், சாயந்தரம் வந்தா வேலை முடிஞ்சு அனுப்பா. குழந்தைய கவனிச்சுக்கதான் வேலைக்காரி வச்சிருக்கானே, நல்ல வேலைக்காரிமாவ குழந்தைங்க அடிச்சு வச்சுட்டு உட்காந்து பேச மாட்டாங்க. பக்கம் போறாத, அவ போய் தேவைப்படுற வேலைக்காரி கிடைக்க மாட்டான். அப்ப இது வேற பிரச்சனை ஆயிடும். சரியான பிரச்சனை. என்ன பண்றது? ஒரு அன்பு பாட்டம் கடமை இதுக்கெல்லாம் இடம் இல்லாத இயந்திர வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? உனக்கு கல்யாணம் இருக்கும் அப்புறம் தெரியும். நான் முடிச்சு வந்துட்டேன். என்னைக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுதோ அன்னைக்கே வேலையை விட்டுரும். என்ன பாத்தியா? என்ன கேட்கிறேன்? எனக்கு வேண்ட வேற மாதிரி சொல்லுங்க. இருந்தாலும் நீங்க எப்படி இப்ப நான் உங்களுக்கு கண்டதாங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துருக்கீங்க. இல்ல
ஒரு 20 வயசு என் பர்ஸ் எடுத்துட்டு வாங்கிட்டேன் எனக்காக எடுத்துட்டு நீங்க எடுத்துருங்க என்ன சும்மா எடுத்துட்டு வந்தீங்க கேட்டு நீங்க பர்ஸ் எடுத்துக்காதியா ஓகே ஓகே நான் கொடுத்துறேன் நீங்க தெரியுமா என்ன கொடுத்து அதுவே நல்லா இருக்கு நீங்க சொல்ல விருப்பத்துல சொல்லணும் சும்மா விளையாட்டு விட்டது என் பேரு உங்க பேரு எங்க வேலை செய்யுங்க நேற்று வந்துருந்தேன் வெங்கராஜர் பக்கத்துல வேலை பார்த்தேன் என்ன உங்களுக்கு என்ன பண்ணலாம் எல்லாம் சேர்த்து 550 ரூபாய் அது போதும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க பங்குதா சிந்திக்கிறது பார்த்தேன் 700 அது போதும்